suspended, you are removed. சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1993ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாக்கூப் மேமன் இன்று காலை நாக்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்படுவார் என்கிற செய்தி கடந்த 17 நாட்களாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக மாறியிருந்தது. 2000களுக்கு பிறகு மரண தண்டனைக்கு எதிரான குரல் இந்தியா முழுவதும் எழுந்து வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற வழக்குகளில் மரண தண்டனைக்கு எதிராகவும் இல்லை மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற குரலும் ஒரு சேர ஒலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாக்கூப் மேமனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட விதத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருப்பதாக இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்க கூடாது என்று ஒரு தரப்பும், பாதிக்கப்பட்ட அதாவது தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க இதுதான் வழி என்று மற்றொரு தரப்பும் தங்களது வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு சூழலில் யாக்கூப் மேமன் தண்டனை நிறைவேற்றப்பட்ட விதம், தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா, எது நியாயம் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு நேர்பட பேச அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மோடு பாஜக ஆதரவாளர் திரு நித்யானந்தம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு வன்னியரசு, மூத்த வழக்கறிஞர் திரு ராமலிங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று கோவை அரங்கத்திலிருந்து இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம், விவாதிக்கலாம். திரு நித்யானந்தம், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். யாக்கூப் மேமன் மரண தண்டனை அப்படிங்கிறதுல ரெண்டு பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். அதை நோட்டி இந்த விவாதத்தை எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒன்று, கடந்த அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதிலிருந்து நடந்த ஒட்டுமொத்த அந்த ட்ரையல். இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது கடந்த 12 மணி நேர நிகழ்வுகள். அவருக்கு கருணை மனு நிராகரிக்கப்பட்டது தொடங்கி உச்சநீதிமன்ற அமர்வு கூடியது, இறுதியாக நிறைவேற்றப்பட்டது வரை. இந்த 2வது போர்ஷன்ல பல சர்ச்சைகள் சொல்லப்படுகின்றன. சரியான முறையில் தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, நீதி வலுவாமல் தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நீதிமன்ற நடவடிக்கைக்கு கட்டுப்பட்டுத்தான் அந்த நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2013 வழங்கியது. தூக்கு தண்டனை என்ற முடிவு 2013 ஏற்பட்டது. அதற்கு பிறகு கருணை மனு 2 முறை குடியரசுத் தலைவர், 2 முறை ஆளுநர், பின்னர் மீண்டும் நேற்று நடுகிரவிலே ஒரு கருணை மனு. இப்படி கருணை மனுக்கள் எல்லாம் 5 முறை வந்தும் நிராகரிக்கப்பட்டது. இப்படி 2013 முதல் 15 வரை இந்த வழக்குக்கான அத்தனை அவகாசங்களும், ஒரு சாதாரண ஒரு வழக்கில் எந்த அளவிற்கு நீட்டித்த அவகாசங்கள் கொடுக்க முடியுமோ, வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ, அத்தனையுமே இந்த உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்ல, வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலேயே அது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல், நேர்மையாக நடைபெற்ற விசாரணைன்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க 2 மணிக்கு சுப்ரீம் கோர்ட் அமர்வை கூட்டியதா இருக்கட்டும், இல்ல ஜனாதிபதி அவர்கள் அந்த கருணை மனு நிராகரித்தா இருக்கட்டும், உடனடியாக உள்துறை அமைச்சகம் அந்த கருணை மனு நிராகரிக்க வேண்டும் கொடுக்கிற அப்ரூவலா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்தது சரி. ஆனால் நடந்த விதம் சரியானதுதானா? ஒரு நோக்கத்தோடு தண்டனை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் நீதித்துறையும் இயங்கி இருக்கணும் விமர்சனம் இருக்கு. உச்சநீதிமன்றம் இது சரியானதுதான் என்று சொல்லி இருக்கிறதே. எந்த விதமான ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் குரியன் கூட இதுல வேறுபட்டு இருக்கிறாரு. நீங்க அந்த குரியேட்டிவ் பெட்டிஷன் அமைக்கப்பட்ட விதம் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக இல்லைன்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. இறுதி தீர்ப்பு எப்படி அமைந்திருக்கிறது? இறுதி அமர்வு எப்படி தீர்ப்பளித்திருக்கிறார்கள்? இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது சரிதான் என்ற தீர்ப்பு முடிவாக சொல்லியிருக்கிறது. முடிவான தீர்ப்பு. நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட். அதுதான் இறுதியானது. ஆக அந்த இறுதியான முடிவை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் அதில் தேவையான மாற்றங்களை நாம் ஏற்படுத்தலாம். ஜனநாயக நாட்டிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையிலே நீதிமன்றங்களை ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து நீதிமுறையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆக அந்த மாற்றங்களுக்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர உச்ச நீதிமன்றம் என்று கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே களங்கம் கற்பிப்பதோ அல்லது சந்தேகப்படுவதோ நாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல, இப்ப நீதிமன்ற தீர்ப்புக்கு யாரும் உள்நோக்கம் கற்பிக்கல. நடந்த விதங்கள் எழுந்திருக்கிற சர்ச்சைகள் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் 2 பக்கம் இருக்கு. அதுல உங்களுடைய ஸ்டாண்ட் கேள்வியினுடைய நோக்கம். தொடர்ந்து பேசலாம். திரு அர்ஜுன் சம்பத், யாக்கூப் மேமனுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட போதெல்லாம்
பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தூக்குதல் நிறைவேற்றப்பட்ட ஆக வேண்டும்னு போராடினாங்க. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய சிறப்பு அமர்வு கூடும்போது கூட உச்சநீதிமன்றத்தினுடைய வாயிலில் போராட்டங்களாம் நடைபெற நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த விஷயத்தில் இவ்வளவு தீவிரமாக ஒரு சில அமைப்புகள் போராடுவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. இந்த உந்துதல் தான் அரசு இயந்திரம் முழுவதுமாக தூக்கு தண்டனை இவ்வளவு விரைவாக நிறைவேற்றி இருக்கிறதுங்கிற விமர்சனம் இருக்கே, அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, யாக்கூப் மெமன் தூக்கிலிடப்பட்டது என்பது ஏதோ முஸ்லீம்கள் அந்த காரணத்தினால் அவர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு ஆரோக்கியமற்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். இந்த நாட்டிலே 250க்கும் மேற்பட்ட மரண தண்டனைகள் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு 15 பேர் தான் முஸ்லீம்களாக இருக்கக்கூடும். அவர்களும் முஸ்லீம்கள் என்கிற காரணத்திற்காக தூக்கிலிடப்படவில்லை. அவர்கள் கொடுங்குற்றங்கள் செய்த காரணத்தினால் எப்படி யாக்கூப் மெமனுக்கு அங்கே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலே தண்டனை உறுதி செய்யப்பட்டு அதன் முறை 4 முறை கருணை மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு சட்டப்பூர்வமாக எல்லா வாய்ப்புகளும் அந்த மரண தண்டனை கைதிக்கு வழங்கப்பட்டு அவர் ஒரு முஸ்லீம்கிற காரணத்தினால தூக்கிலிடல. அவர் செய்த குற்றத்தினுடைய கொடுமை கருதி இத்தகைய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. யாக்கூப் மெமனுக்கும் அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே ஒரு துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே மனித உரிமை ஆர்வலர்கள் என்கிற போர்வையிலே முஸ்லிம் மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையிலே, களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையிலே இந்தியால முஸ்லிம் தான் தூக்கல போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதுவும் என்னுடைய அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டு யாக்கூப் மெமன் தூக்கிலிடப்பட்டதை எதிர்ப்பது, அதற்கு ஒரு மதச்சாயம் பூசுவது என்பது அவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழகத்திலே மத கலவரத்தை உருவாக்குவதற்கு, மத பிரிவினை உருவாக்குவதற்கு சில இயக்கங்கள் செய்யக்கூடிய சதி என்று நான் கருதுகிறேன். இல்ல திரு அர்ஜுன் சம்பத், இஸ்லாமியர் என்கிற அடிப்படையில் யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வாதம் பொய்யானது, தவறானது நீங்க சொல்றத ஒரு புறம் வைத்துக் கொண்டு, மற்றொரு புறத்தில் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக விமர்சனமாக வருவது என்னவென்றால், மாலேகான் குண்டுவெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு போன்ற விஷயங்களில் இந்து அமைப்பைச் சேர்ந்த மத குருமார்கள் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டிருப்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் மரண தண்டனையை இந்து அமைப்புகள், உங்களை போன்ற அமைப்புகள் வலியுறுத்துவார்களாங்கிற கேள்வி உங்களை நோக்கி வைக்கப்படுது. அதுக்கு உங்க பதில் என்ன? குண்டு வைக்கின்ற பயங்கரவாதிகள் எவராக இருந்தாலும், குண்டு வைக்கின்ற பயங்கரவாதிக்கு மதம் கிடையாது. அவர்கள் மனித குலத்திற்கு விரோதிகள். எவராக இருந்தாலும் பொதுமக்கள் உயிரை குண்டு வைத்து கொலை செய்யக்கூடியவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். எங்கள் கோவையிலே 1998ஆம் ஆண்டு மிகப்பெரிய தொடர் குண்டு வெடிப்பை சந்தித்தோம். மருத்துவமனையிலே, அதே மாதிரி பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களிலே, பல பகுதிகளிலே மக்கள் கூடுகிற இடங்களிலே தொடர் குண்டு வெடிப்பை நடத்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். நாங்கள் தொடர் குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எங்கள் ஊர் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவில இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. குண்டு வெடிப்பின் பயங்கரத்தை இவர்களுக்கெல்லாம் மனித உரிமைகள் பேசுகிறார்களே. இறந்து போன அந்த மும்பை குண்டு வெடிப்பிலே இறந்து போன 257 பேர், கோவை குண்டு வெடிப்பிலே இறந்து போன அந்த 52 பேர், இவர்களுக்கெல்லாம் மனித உரிமை பேசுவதற்கு ஆட்கள் இல்லையா? இல்ல அதே நேரத்தில் இத்தகைய தண்டனைகள் வழங்கப்பட்டால் தான் பயங்கரவாதம் முடிவுக்கு வரும். இல்ல அப்படி என்றால், சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள்ல பல்வேறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. மரண தண்டனை நிறைவேற்றத்தையும் குற்றங்கள் குறைந்திருக்கான்ற ரேஷியோ ஒப்பிட்டு பார்த்தா அப்படி குற்றங்கள் குறைந்ததாக தெரியவில்லை. எந்த அடிப்படையில மரண தண்டனை போன்ற விஷயங்கள் தான் குற்றத்தை குறைக்கும்னு சொல்றீங்க? இல்ல, இப்ப இது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் அல்ல. அந்த விவாதம் வந்தால் அது சம்பந்தமாக இன்னொரு முறை வைத்துக் கொள்ளலாம். இந்த விஷயத்திலே வேண்டுமென்றே முஸ்லிம் மக்களை தவறாக வழிநடத்தி அதன் மூலமாக அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, அப்ப நேரடியாக திரு வன்னியரசு இங்க இருக்கிறவரிடம் கேட்கலாம். உங்களை போன்றவர்கள், உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள், உங்கள் கட்சி தலைவரே சொல்கிறார், எந்த அடிப்படையில் நீங்கள் இதற்கு மதச்சாயம் பூசுகிறீர்கள் என்கிற கேள்விக்கு உங்க பதில் என்ன? சகோதரர் அர்ஜுன் சம்பத் ஒரு தவறான செய்தியை பரப்புறாரு. நாங்கள் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு அப்படின்னு மரண தண்டனைக்கு எதிரானது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்திய அரசியல் சட்ட அமைப்பினுடைய அந்த ஆணையத்தினுடைய கருத்து கேட்குற அந்த இதில் கடந்த மாதம் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் கைப்பட எழுதியதுன்னா இன்றைக்கி அதை அப்படியே நான் படித்து காட்டுறேன். நான் அதாவது பெரும்பாலான மரண தண்டனை குற்றவாளிகள் சமூக பொருளாதார பாகுபாட்டுக்கு ஆட்பட்டுள்ளார்கள். இதை சரி செய்யாமல் மரண தண்டனை எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆகவே நம் மரண தண்டனை கூடாது என்று நான் சொல்கிறேன் என்று அப்துல் கலாம் அவர்கள் கைப்பட எழுதி இருக்கிற அந்த சட்ட ஆணையத்தில். இந்த அடிப்படையில்
அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பெரிய கனவு கண்டார். இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டார். அந்த கனவு என்பது வெறும் அது வந்து பொருளாதார ரீதியான கனவு மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலான கனவும் தான் அவருடைய கனவும். மரண தண்டனையற்ற ஒரு அரசு அமைய வேண்டும், அதுதான் உண்மையான மக்கள் அரசாக இருக்கும் என்று அவர் கனவு கண்டார். அவருடைய அந்த இறப்பு நாளிலேயே அவருடைய கனவை புதைத்தது இந்த பாஜக அரசு முதல் கட்டமாக. அப்ப முதலிலே வந்து இப்பொழுது யாக்கூப் மேமனுடைய பொறுத்தளவில் அவர் வந்து முதன்மையாக அவர் வந்து எந்த குற்றமும் செய்யாதவர், அவராக சரணடைந்தவர். உண்மை அவர் வெளிப்படையாக சொல்றார். நான் பாகிஸ்தானிலிருந்து வரும்பொழுது நான் வந்து டைகர் மேமனுடைய சகோதரர் என்று சொன்னால் நான் வந்து என்னை அந்த இதில் என்னை தூக்கு தண்டனை கொடுங்கள், ஆனால் நான் இந்த குற்றம் செய்தேன் என்று என்னை வந்து தூக்கில் போடக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எந்த குற்றம் செய்யாத அடிப்படையில் டைகர் மேமனுடைய மெரிட்ஸ்க்குள்ள அடுத்த கட்டத்தில் போலாம். அர்ஜுன் சம்பத் வைக்கூடிய அதுதான் சொல்ல வரேன். மரண தண்டனையில மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களை போன்ற அமைப்புகள் அது ரொம்ப செலக்டிவா மைனாரிட்டிஸுக்கு வந்தா அதுதான் பேசுறீங்கன்றாங்களே. இல்ல மதச்சாயம் இதுல நாங்க பூசல. நாங்க எங்களுடைய கோட்பாடு மரண தண்டனைக்கு எதிரானது. நாகரிகம் அடைந்த 140 நாடுகளுக்கு மேல வந்து மரண தண்டனை எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்தியாவிலும் வந்து அந்த மரண தண்டனை கூடாது என்று சொன்னது. இவர் சொல்றாரு, அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். கோவை குண்டுவெடிப்பில் இரண்டு பேரும் பேசினா விஷயங்கள் கோவை குண்டுவெடிப்பை பற்றி அவர் சொல்கிறார்கள். கோவை குண்டுவெடிப்பில் இன்னமும் பாதிக்கப்பட்டிருப்பது இஸ்லாமியர்கள் தான். 19 பேர் படுகொலை செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு எந்த நியாயமும் இன்னும் கிடைக்கவில்லை. 19 பேர் படுகொலை செய்யப்பட்ட அவர்களுக்கு எதிர்த்தரப்பு என்ன கிடைத்திருக்கிறது? அந்த படுகொலை வழக்கில் நம்முடைய அர்ஜுன் சம்பத் கொலை குற்றவாளியாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர். முஸ்லிம்கள் கலவரம் செய்தார்கள். இல்ல இதுல வந்து முழுமையாக இஸ்லாமியர்கள் 19 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த 19 பேருக்கு என்ன நியாயம் கிடைத்திருக்கிறது? இல்ல போலீசாரோடு மோதிய கோவை குண்டுவெடிப்பு வழக்குக்குள்ள போய் விவாதிக்கிற விவாதத்தின் நோக்கம் இல்ல. மோதல் சாவுகள் 17. மிக தவறான செய்தி. கோவை குண்டுவெடிப்பு பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த விவாதத்தில் எழவில்லை. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம அடுத்த கட்டங்கள் வரலாம். இல்ல ஒரே ஒரு இது என்னன்னா, அவர் வந்து சொல்றது என்னன்னா, நாங்க வந்து பொதுவா வந்து மரண தண்டனை கூடாது என்கிற ஒரு கோட்பாடு. இதுல இஸ்லாமியர், தலித் அப்படிலாம் நாங்க பார்க்கல. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மாலைகான் குண்டுவெடிப்பாக இருக்கும், அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், மக்கா மசூதி ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், சம்ஜௌதா எக்ஸ்பிரஸில் நடந்த குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும், எல்லா குண்டுவெடிப்புகளை பற்றியும் வந்து ஆய்வு பண்ணி ஒரு விசாரணை நடத்துறாங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுல வந்து என்னன்னா, இல்ல அதுதான் அதுல என்னன்னா இதுல சொல்ல வர்றது அதான் என்னன்னா, குண்டுவெடிப்பு இந்த நீதியே இப்ப யாக்கூப் மேமனுடைய நீதியே ஒரு சார்பான நீதி. அது முழுமையாக நீதித்துறைக்கு ஒரு அவமதிக்கிற ஒரு நீதியாக தான் நான் கருதுறேன். ராமலிங்கம் பேசலாம். திரு ராமலிங்கம், நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த 12 hours எபிசோட் சுப்ரீம் கோர்ட் குடியரசுத் தலைவர் மெர்சி பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணதுல இருந்து தண்டனை நிறைவேற்றப்பட்ட வரைக்கும் இந்த 12 hours எபிசோட்ல சட்டம் சரியான பாதையில் தான் சென்றிருக்கிறது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அதுல சுப்ரீம் கோர்ட் நடந்துகிட்ட விதம் விமர்சனத்துக்குரியது. என்னை பொறுத்தவரை அது துரதசவாசமானதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். இட் குட் ஹவ் பீன் அவாய்டட். காலையில் 5 மணிக்கு தீர்ப்பு சொல்லி 8 மணிக்கு அடுத்த நாள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காகவே தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதில் ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ், அதாவது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், வழிமுறைகளை கொஞ்சம் கடைபிடிக்கலன்னு எனக்கு தோணுது. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க, மெர்சி பெட்டிஷன் கருணை மனு நிராகரிச்சிட்ட பிறகு 14 நாள் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மகாராஷ்டிரா மேனுவலில் 7 நாளில் அவகாசம் கொடுக்கணும், அதுக்கு பிறகு தான் அவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வாதம், வைக்கப்பட்ட வாதம். இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவனுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டது, அந்த மனுவை தான் மனுவாக கருதணும், இது 2வது போட்ட மனுவாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. 2வது, இவ்வளோ விடிகாலம் 5 மணி வரையிலும் நீங்கள் வாதம் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசரம் என்ன இருக்கு? இந்த தீர்ப்பின் விளைவாக இந்த தீர்ப்பு அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் தூக்கிலிடப்படவுடன் தெரியும். தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டத மாதிரி இருக்கு. கோர்ட்டினுடைய எப்பயுமே மக்களுடைய நம்பிக்கை பெற மாதிரி இருக்கணும். இந்த கடைசி 12 மணி நேரம் வந்துட்டு
இது விமர்சனத்துக்குரிய தான், இதை அவாய்ட் பண்ணியிருக்கணும். பெரிய லேர்னட் ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய இதுல இந்த மாதிரி தீர்ப்பு ஒரு வேலை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அவங்களும் தான் அக்கௌண்டபிளா இருக்க போறாங்க. அதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தான் நாங்க அமர்வு அவங்க கூட்டியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஏன் இன்னொரு புறத்துல பார்க்க கூடாது? ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அந்த சட்டத்தின் வழியிலேயே தான் சென்று குற்றவாளிக்கு கடைசி வரை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற அந்த வாதத்தை நீங்க ஏன் மறுக்கிறீங்க? இது வாதத்துக்காக, அதாவது சம்பிரதாயத்தை கடைபிடித்தோம்னு சொல்றாங்களோ ஒழி உண்மையா கடைபிடித்ததில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உதாரணமா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்கு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவன் விடுதலை செய்யப்பட்டான் சுப்ரீம் கோர்ட்டால். இது என்னன்னாங்க, அவன் பேர் ஆடம் அம்ஜேரி அப்படின்னு சொல்லிட்டு 2003 அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2006 போட்டா கோர்ட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்குது. 2010 ஹைகோர்ட்டு அந்த தூக்கு தண்டனை உறுதி பண்ணுது. 2014 சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை செய்யுது. பியர் இஸ் ஹியூமன், மனிதன். ரெண்டாவது இதுக்கு என்ன சொல்றது, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவன் விடுதலை செய்யப்பட்டான். இவன் மேல குற்றச்சாட்டு, அதை விசாரணை பண்ணோம், விசாரணையில் முடிவு அவன் குற்றவாளின்னு கருதப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, அது வரலும் விட்டுடுங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த 2009 சந்தோஷ் பாரியார்னு ஒரு கேஸு. அதில் என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது அவங்களுக்கே அதை படித்து தான் சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் அந்த மரண தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை வழங்குறது பற்றி ஸ்டேட் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் கேபிட்டல் சென்டென்சிங் லான்னு, இதில் குற்றவாளின்னு சொல்கிறது ஒன்று, அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு 2 பகுதியாக பிரிக்கணும். அதில் சென்டென்சிங்கில் அன்சர்டனிட்டி இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்லையாவது சப்ஜெக்டிவ், அதாவது ஆப்ஜெக்டிவாக இல்லை, ஒரு அளவுகோல் இல்லை. இதுதான் என்ன சொல்கிறாங்க, லீத்தல் லாட்ரி அப்படின்னு சொன்னால் அம்னஸ்டி இன்டர்நேஷனல். இப்போ ஒரு ஜட்ஜ் திருவிழை சீட்டு கொடுக்குற மாதிரி கையில் போட்டு எடுத்தால் தூக்கு தண்டனை இல்லை மரண தண்டனை மாதிரி போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ராமலிங்கம். திரு சித்தனன், அதாவது நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அதாவது ஏற்கனவே சதாசிவம் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு என்பது சரியானதான், தூக்கு தண்டனை ரத்து செய்தது சரியானதான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கிரவுண்ட்ஸ்ல சொல்றாங்க? மெர்சி பெட்டிஷன் டிலே ஆனதுனால அவர்களுக்கு அவர் விடுதலை அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அது சரின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இங்கே மெர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆன உடனே எத்தனை நாட்கள் அவகாசம் அப்படின்ற அந்த விஷயம் என்பது மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரு ராமலிங்கம் சொன்ன மாதிரி கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், வெவ்வேறு அளவுகோல்களில் நீதிபதிகளுடைய மனநிலைக்குட்பட்டு இந்த தண்டனைகள் வழங்கப்படுது அப்படின்ற விமர்சனம் இருக்கு. நீதிபதிகள் மனநிலைக்குட்பட்டு இந்த தண்டனை வழங்கப்படுகிறதா இல்ல சட்டத்தின்படி தான் வழங்கப்படுதா? இல்ல அந்த மாதிரி சொல்றதெல்லாம் மிகவும் தவறு. இது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆங்கிலேய நடைமுறை, நீதிமன்ற நடைமுறையை நம்ம பின்பற்றினா கூட இந்தியாவை மாதிரி உலகத்தில் ஒரு நீதி பரிபாலன முறையில் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்யூஸ் கொடுக்கறது, குற்றஞ்சாட்டப்பட்டு கொடுக்கறது உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. சில மேல்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை வழக்கு நடைபெற்றிருந்தால் 6 மாதத்துக்குள்ளேயே விசாரிக்க வேண்டும், அதுக்கு தண்டனை முடிவுற வேண்டும் என்று இருக்கும். இன்னும் பார்த்து ஒரு வன்புணர்ச்சி வழக்கு வச்சுங்களேன், அந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லூர் பாலியல் வல்லூர் வழக்குன்னா ஒரு 3 மாதம் தான். உடனே அதுக்கு பெரும்பாலும் ரெட்ரிபியூஷன் தான், அதுக்கு பெரும்பாலும் தலைவெட்டினா தலைவெட்டணும், அப்படி அந்த மாதிரிலாம் ரேர் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த மட்டில் நம்ம மிக மிக சிறந்த ஒரு நீதி பரிபாலன முறையை நமக்கு ஆங்கிலேயர் கொடுத்து போனாங்க. அதாவது போலீஸ் மேலேயும் மற்ற மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் குற்றஞ்சாட்ட, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய நலன் பாதிக்குதோ இல்லையோ, அவங்கள பற்றி நம்ம அக்கறைப்படுறோமோ இல்லையோ, குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய மனித உரிமைகள் மீறப்படவே கூடாது என்பதற்கு பல்வேறு விதமான சேஃப்டி மெக்கானிசம் வச்சு கரெக்டா டியூ ப்ராசஸ் லா வச்சு தான் பண்ணாங்க. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, நீங்க டியூ ப்ராசஸ் சொன்னீங்கன்னா, இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட யாக்கூப் மேமன் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது தடா சட்டத்தின் கீழே. தடா சட்டம் இன்வாலிட்னு பிற்காலத்துல சொல்லிடுறாங்க. ஆனா அப்போ இருந்த இன்வாலிடான ஒரு சட்டம் வேலிடா இருந்த காலகட்டங்களில் கொடுத்த அதே தண்டனை இப்ப நிறைவேற்ற வேண்டிய தேவை என்ன? இல்ல நீங்க அது தவறாக புரிஞ்சு சொல்றீங்க. இப்போ போட்டாவோ அல்லது தடாவோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காலாவதி ஆகிவிட்டது. அதில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் செல்லாதாக என்று சொல்ல முடியாது. வழக்குகள் செல்லாது. ஆனால் தடால எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா, போலீஸ் கிட்ட கொடுக்கிற கன்ஃபெஷன், போலீஸ் வாங்குற கன்ஃபெஷன். இல்ல அதுல ஒரு பிரிவு, போலீஸ் வாங்குற கன்ஃபெஷன். இல்ல அதுல ஒரு பிரிவு 2-3 முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, a confession given to a police officer not below rank of deputy superintendent of police is admissible in the court of law அப்படிங்கற ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இல்ல அது தவறாகவே சொல்லப்படுகிறது. அப்படிலாம் இல்ல. இந்த யாக்கூப் மேமன் இந்த வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது செய்யப்படவில்லை. பல்வேறு விதமான சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் அவருக்கு அகைன்ஸ்டாக எல்லாமே இருந்தது.
இதுல நீதிமன்றம் பாத்தீங்கன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இதுல வந்து அரசியல் சாசனம் பூசுறதோ கிடையாது. அவரை இங்கு கொண்டு வர்றதுக்கு இல்ல தவறா சொல்லக்கூடாது. சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுல தவறான எதுவும் சொல்ல நினைக்கிறேன். சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் அடிப்படையில தான் கொடுத்திருக்காங்க, வெறும் கன்ஃபெஷன் வச்சு கொடுக்கலங்கறீங்க. ஆனால் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்த உளவுத்துறை ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ராமன் அவரை தூக்கில போடக்கூடாது. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல விரும்புறேன். இந்த வழக்கு நடைபெற்றது 1993ல. அவர் யாக்கூப் மேமன் கைது செய்யப்பட்டது 1994ல. விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது 2007ல. அப்புறம் வந்து அவர் ரிவ்யூ பண்றாரு. முதல்ல அரெஸ்ட் பண்ணி அவர் ரிமாண்ட் பண்றாங்க, எதுவுமே சொல்லல. அவர் சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க, எதுவுமே சொல்லல. ட்ரையல் நடக்குது. எத்தனை வருஷம்? 94ல இருந்து 2007 வரைக்கும் ட்ரையல் நடக்குது, ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் கன்விக்ஷன் ஆகுது, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, அப்பீல் பண்றாங்க, கன்ஃபர்மேஷன் டெத் சென்டென்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க, அப்ப நடக்கல. அப்பீல் பண்றாங்க, அப்ப நடக்கல. ரிவிஷன் பண்றாங்க, அப்ப நடக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு 136ல ஸ்பெஷல் பெட்டிஷன் போட்டு அப்பீல் பண்றாங்க, அப்பவும் நடக்கல. நீங்க ஆர்டிகல் 72ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுல மெர்சி பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஆர்டிகல் 161ல வந்து கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா மெர்சி பெட்டிஷன் கொடுக்குறாங்க. திருப்பி அகைன் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க, மறுசிரா பெட்டிஷன். இப்ப கடைசியில இப்ப வந்து ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன். இத்தனை காலங்களிலும் 93ல இருந்து 2015 வரை 22 வருடங்களாக அந்த மேக்கப் மேனனுக்கு பல்வேறு விதமான ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியும் ஒரு காலகட்டத்திலையும் நான் சரணடையவில்லை, என்னை போலீசார் கைது செய்யவில்லை, அதிகாரிகள் மத்தவங்க சேர்ந்து தான் என்னை இன்டியூஸ் பண்ணி சொல்லவே இல்லை. நான் மேமனோட ஸ்டேட்மென்ட்க்கு போகவே இல்லை. இப்ப நான் ராமனுடைய ஸ்டேட்மென்ட் தான் வரேன். நான் ராமனுடைய ஸ்டேட்மென்ட் தான் வரேன். இந்த ராமன் சொன்ன இந்த கட்டுரை மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏன்னா ஒரு பொறுப்பான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி 93 நடந்த சம்பவத்திற்கு 2007க்கு அப்புறம் ஒரு கட்டுரை எழுதி, அதுவும் அன்பப்ளிஷ்டா வச்சு இப்போ 3 லீக் பண்றது. அவர் இறந்தார், அது வேற விஷயம். ஆனால் எந்த ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியும், எந்த ஒரு சரியான ஒரு போலீஸ் அதிகாரியும் அவருக்கு வந்த தகவலை உடனே காவல்துறைக்கு தெரியப்படுத்திருக்க வேண்டும். இல்ல, நேர்மையான அதிகாரி ஒருவேளை ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்க்கு அடிப்படை இருந்திருக்கலாம். அது இருந்து வெளிவானதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றது என்ன தவறு இருக்கு? இப்ப அதே விஷயம் தானே தியாகராஜன் மிக மிக தவறு. நான் ராஜீவ்காந்தி புலனாய்வு செய்யும் போது ஒரு அக்யூஸ் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை நான் விட்டு விட்டேன் என்று சொல்வது மிக கேவலம். இப்பொழுது இப்படி சொன்னா அவர் லையபிள். ஒரு வழக்கில் நான் காவல்துறையாக பணியாற்றிய பொழுது நான் தவறாக ஒன்று செய்து விட்டேன், அதனால ஒரு நபருக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அதிகாரியினுடைய தனிப்பட்ட தவறு தப்பு பண்ணுவோம், ஆனா நாங்க சரியா தான் பண்ணுவோம் சொல்லுவார். என்னோட கேள்வி நான் முடிச்சறேன். நீங்க ஒரு அதிகாரி இப்படி வந்து தான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு வழக்கில் இருந்த ஒரு விவகாரத்தை வெளிக்கொண்டுவார் அப்படிங்கிற போது நேரடியாக அந்த அதிகாரியினுடைய தனிப்பட்ட கேரக்டருக்குள்ள போய் அவர் சரியானவர் தப்பானவர்னு பேசுற வாதம் சரியா? என்னோட கேள்வி அப்படி ஒரு அதிகாரி சொல்வதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு கேட்கிற கோரிக்கை சரியா? இல்ல அப்படின்னா அந்த அதிகாரி அப்பவே சொல்லிருக்கணும். அப்பவே சொல்லி இந்த வழக்கினுடைய போக்கையை திசை திருப்பிருக்க வேண்டும். இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படி சொல்ல வேண்டும். எதுவுமே சொல்லல. இப்ப சொல்றது வந்து அவர் மட்டும் சொல்லல சார். சாரி டு இன்டர்ஃபியர். அவர் மட்டும் சொல்ல, அந்த செத்து போனார் அவர் சொல்லல, அவருடைய டிஃபென்ஸ் கவுன்சில் சொல்றாரு அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரா பேசஞ்சர். there is a corroboration. now it is a disputed fact. he is convicted, found by the court. யாக்கூப் மேமனுடைய டிஃபென்ஸ் லாயரோ அல்லது யாருமோ அல்லது நண்பர்களை போன்றவர்களோ யாக்கூப் மேமன் குற்றவாளி அல்ல என்று சொல்லவே இல்லை. அவங்க குற்றவாளி அதுதான் நான் சொல்றேன். போகவே இல்லை. நீங்க தான் ராமன் என்ன சொல்றாரு? தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான குற்றத்தை அவர் செய்யவில்லைன்னு சொல்றாரு. இதுல என்ன ஓய்வற்ற நீதியரசர் மார்க்கண்டே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் நான் சொல்றேன். நீதித்துறையை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதியாக இருந்தாலும் தூக்கில் தொங்கினாலும் பரவாயில்லை, நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக மிகவும் கவனமாக நடந்து கொள்பவர்கள் என்று தங்களை பொதுவில் காட்டிக்கொள்ள பல நீதிபதிகள் விரும்புவது பிரபலமாகி வருவது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இல்ல இல்ல இது சொன்னது நாங்க சொல்லலங்க, கட்சி சொல்றாரு. எல்லாரும் நீங்க வந்து ராமன்னால அவருக்கு அனைத்திலும் சட்டம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அவருடைய அனைத்து விதமான
ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மெர்சி பெட்டிஷன் 2 முறை ஃபைல் செய்துள்ளார். சுப்ரீம் கோர்ட் நள்ளிரவில் அவருடைய பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு மனிதாபிமான முறையில் இந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன என்பதை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா, அதை ஒரு சிவிலைஸ் சொசைட்டியில் அதற்கு இடம் உள்ளதா இல்லையா என்பதை மட்டுமே ஒரு வாதமாக நான் இங்கு வைக்க வந்துள்ளேன். அதனை குறித்து பேச வேண்டும் என்பது நேஷனல் லா யூனிவர்சிட்டி நடத்திய ஒரு ஸ்டடி, ரீசன்ட் ஸ்டடி. அவர்கள் 2 வருடங்களாக இந்த ஸ்டடியை நடத்தியுள்ளார்கள். அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, ஏழைகளுக்கு எதிரான ஒரு தண்டனை இது, மத சிறுபான்மையருக்கு எதிரான ஒரு தண்டனை இது என்பது இதில் கண்டறியப்பட்டுள்ளது. இதை குறித்து கண்டிப்பாக மேலும் விவாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்ப திரு சம்பத், உங்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நந்தினி முடிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இதற்கு மதச்சாயம் பூசப்படுகிறது, அது அப்சல் குருவா இருக்கட்டும், இல்ல அஜ்மல் கசாபா இருக்கட்டும், டைகர் மேமனா இருக்கட்டும், மதச்சாயம் பூசப்படுகிறதுன்றீங்க. ஆனால் இந்த ஆய்வு சிறுபான்மையினர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற இந்த ஆய்வின் முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இந்த ஆய்வின் முடிவு மிக தவறானது. அதாவது குற்றம் செய்தவர்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படின்னு சொல்லி எங்க பரம்பரையே குற்ற பரம்பரை ஆக்குவதற்கு இவங்க மிகப்பெரிய முயற்சி செய்யறாங்க. குற்றம் செஞ்சவன் குற்றவாளி, பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவன் பயங்கரவாதி. புரியுதுங்களா? அவர்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ அது வழங்கப்படத்தான் வேண்டும். அது இப்ப இவங்க எல்லாம் மரண தண்டனை எதிர்க்கிறாங்களே, இஸ்லாமிய நாடுகள்ல மரண தண்டனை இருக்கு, அங்க போய் மரண தண்டனை எதிர்த்து போராட சொல்லுங்க. இவங்க எல்லாம் மரண தண்டனை எதிர்க்கிறாங்களே, கம்யூனிஸ்ட் நாடுகள்ல மரண தண்டனை இருக்கு, அங்கெல்லாம் போய் எதிர்த்து போராட சொல்லுங்க. இந்தியாவிலே நீதி பரிபாலனம், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. சம்பத், நீங்க ஆய்வு முடிவு தவறானது, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது மக்களுக்கு எதிராக அவர்களை ஆய்வின் முடிவு தவறானது. இல்ல அவர்களை இல்ல நீங்க ஆய்வு முடிவு தவறானு சொன்னீங்கன்னா, திரு அப்துல் கலாம் அவர்கள் கடைசியாக எழுதின அந்த லா யூனிவர்சிட்டியான கவுன்சில் பேப்பர்ல கூட இது அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுற தண்டனையாக இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுவும் தவறுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்னு அவர் எழுதி இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அப்துல் கலாம் சொல்றதெல்லாம் இவங்க ஏத்துக்கிறாங்களான்னு தெரியல. நியூட்டன் ஏத்துக்குவாங்களா, இல்ல அது ரெக்கார்ட்ல இருக்கு, நம்ம இந்த விஷயத்துக்கு கரெக்ட் பண்ணி பேசுவாங்களா? அது ரெக்கார்ட்ல இருக்கு. இந்தியா வல்லரசு ஏத்துக்குவாங்களா? இல்ல அப்துல் கலாம் சொன்னது யாரோ ஒருவர் சொல்றது இல்ல, அது ரெக்கார்ட்ல இருக்கு, யார் வேணாலும் பார்க்கக்கூடிய பப்ளிக் டொமைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த கருத்துக்குள்ள வாங்க. அப்துல் கலாமோட பிற கருத்துக்களை தனியான விவாதம். இது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? இது வெறும் கற்பனைவாதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இல்லனா அந்த மக்களை குற்றப்பரம்பரையாக்கக்கூடிய ஒரு முயற்சி நீங்க சொல்லும்போது இதற்கான பதில் விமர்சனம் தானே இது? இந்திய நீதி பரிபாலனத்தை அவமதிக்கக்கூடிய முயற்சியை செய்வதோடு மட்டுமல்ல, சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இவர்கள் நடத்துகின்ற மலிவான அரசியல். இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு? பீகார்ல தேர்தல் வருது, அதனால இவங்களை தூக்கில போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் மதச்சாயம் பூசி தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள். முஸ்லிம் மக்களை மிக தவறாக வழி நடத்துகிறார்கள். இது தவறான போக்கு, இது ஆபத்தானது. செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளும் இதே கருத்தை வலியுறுத்துறீங்க. அப்போ உங்களுக்கும் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா? திரு சம்பத் அவர்கள் கூறுவது சிறுபான்மையை மற்றும் பத்தி மட்டும்தான் சொல்றாரு இங்க செம்மல். குறிப்பா அவர் பின்தங்கிய வர்க்கம் மற்றும் ஏழைகள் அவர்கள் தான் மிக பெரும் அளவிலாக இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதை குறித்து திரு சம்பத் பேசுவதாக இங்கு தெரியவில்லை. அந்த வர்க்கத்தை முற்றிலுமாக இதுவரைக்கும் வழங்கப்பட்ட 250க்கும் மேற்பட்ட தூக்கு தண்டனைகள்ல 14 பேர் தான் முஸ்லிம்கள். அனைத்து நாடுகளிலும் 14 பேர் தான் முஸ்லிம்கள், பாக்கி எல்லாம் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க. இது மிக தவறு. சிறுபான்மைக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? எத்தனை காலத்துக்கு அவங்களை சிறுபான்மை என்று சொல்லி நீங்க அவங்களை தாஜா பண்ணி அச்சுறுத்தல்களை வைத்து சம்பத், அந்த ஸ்டேட்மெண்ட் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் அப்படின்னு இல்ல. கலாமோட ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இல்ல லா கவுன்சிலோட ஃபைண்டிங்ஸா இருக்கட்டும், ஏழை மக்கள், பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் அவங்க பொதுவான பட்டியல தான் சேர்த்துறாங்க. முஸ்லிம்ஸ் யாரும் அங்க பிரிச்சு பார்க்கவில்லை. நீங்க சொல்ற 250ல பெரும்பான்மையானோர் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்களுங்கிறது டேட்டால இருக்கு. இரண்டாவது முறையா சொல்றாங்க. முதல்ல அவங்க இந்த பிரச்சனை எழுப்புனதே இஸ்லாமியர்களை. இல்ல அந்த டேட்டா மிக தவறானது. சொல்றேன், இந்த டிபேட்டோட நோக்கம் இஸ்லாமியர் என்பதற்காக யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம அதை பேசலாம் நினைக்கிறேன். லா கவுன்சில் ஃபைண்டிங்ஸும் கலாமும் சொல்வது வறுமை கோட்டிற்கு
கீழ் இருக்கக்கூடியவர்கள் வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் பாதிக்கப்படுறார்கள், அதனால இந்த தண்டனை வேண்டான்றாரு. அந்த வாதத்துல மட்டும் உங்கள் கருத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திரு சம்பத். இல்ல இந்த ஆய்வை நடத்துறது யாரு? இந்த ஆய்வு நடத்துறது யாரு? ஏதோ தனியார் என்ஜிஓக்கள் இதை நடத்தி இருக்காங்க. இது ஆய்வு அதிகாரப்பூர்வமானது அல்ல. இது தவறான புள்ளி விவரங்கள் அடங்கியது. இதை மீண்டும் அரசாங்கமே ஆய்வு செய்யலாம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. டெல்லி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய ஒப்புதலோடு நடத்தப்பட்ட ஆய்வு. இது தனியார் என்ஜிஓக்கள் நடத்தப்பட்ட ஆய்வு. சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்குள்ள நக்சலைட்டுகள் ஊடுருவி இருக்கிறார்கள். சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்குள்ள ஏராளமான என்ஜிஓக்கள் ஊடுருவி இந்தியாவை கெடுப்பதற்காக அவர் வேலை செய்கிறார். இல்ல என்னன்னா அர்ஜுன் சம்பத் வந்து எல்லாத்தையுமே மறுதளிக்கிறார். அவர் எல்லாமே அவர் வந்து மனு தர்மத்தை மட்டும்தான் ஏத்துக்கிற ஒரு நபரா வந்து மாறி இருக்கிறார். இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா இருக்கு சார், மனு தர்மத்தை ஏத்துக்கிறவங்க நாங்க இல்ல, நீங்க மனு தர்மத்தை பேசிக்கிறீங்க. மனித சோதனைக்கு நீங்க ஊழல் நடத்துறீங்க. அப்சல் குரு தூக்கிடப்பட்டதா இருக்கும், எதுவா இருந்தாலும் இந்த இந்திய இந்துத்துவ அரசு திட்டமிட்டு செய்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையாவே வந்து அவர் வந்து குற்றம் செய்திருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லணும். நம்ம வந்து ஐயாவா இருக்கட்டும், அவர் அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், 2002 வந்து நடோடி பாட்டியாவில் வந்து 30 ஆண்கள் 32 பெண்கள் 35 குழந்தைகள் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் கொல்லப்பட்டதுக்கு இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டது அந்த குஜராத் மாநில அமைச்சராக இருந்த மாயா கோட்னானி எல்லாருக்குமே தெரியும். அவரோட சேர்த்து பாபு புஜ்ரங்கி 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த படுகொலைங்கிறது சாதாரண படுகொலை இல்லை. இந்த 2002 நடந்த படுகொலை. இதுல என்ன வழக்கு, இதுல என்ன சொல்றாரு, குற்றம் செய்தவர் யாரா இருந்தாலும் அவர் கேட்கிறாரு. நீதித்துறை சொன்னது அது ரைட். நீதித்துறை என்ன அவங்களுக்கு இவருக்கு வந்து 28 ஆண்டுகள் ஆயுள் சிறையும் 28 ஆண்டுகள் சிறையும் பாபு பஜ்ரங்கி சாகுமுறை ஆயுள் சிறையும் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பெயில்ல இருக்கிறாங்க யாரு? இந்த முன்னாள் அமைச்சர் மாயா கோட்னானி வந்து இருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன்ல வந்து 38 காவல்துறை அதிகாரி செல்வராஜ் கொல்லப்பட்டாங்க. கீழ் நீதிமன்றம் 21 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. மேல் நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணிருக்கு. கிட்ட கூட வர முடியாது, நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. கடைசியில வந்து இறந்த போது கூட அவர் வந்து அரசு மரியாதையோட இறந்தாங்க. அவ்வளவு படுகொலையில மும்பை கலவரத்துல காரணமான பால் தாக்கரவா இருக்கட்டும், 38 காவல்துறை உயர் அதிகாரிகளா இருக்கட்டும், அவ்வளவு பேர் குற்றவாளிகள் என்று ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் குற்றது. லிபரான் கமிஷன்ல என்ன சொன்னது? வாஜ்பாய் குற்றவாளி, அத்வானி குற்றவாளி, இன்னைக்கு இருந்த உமாபாரதி குற்றவாளி, இந்திய இந்துத்துவ அரசு ஒரு சார்பான அரசாங்கம் வட மாவட்டங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் மோதலை உருவாக்கி நீங்கள் அரசியல் பண்ண எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை சிறையில் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ள ரொம்ப நேரம் டாக்டர் கலைஞர் தான் மனுதர்மவாதி, திருமாவளவன் தான் மனுதர்மவாதி. நாங்கள் மனுதர்மவாதிகள் இல்ல. திரு சம்பத், திரு பன்னீர், அதுக்குள்ள ரொம்ப நேரம் போக வேண்டாம். திரு ராமலிங்கம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிபேட் இந்த இடத்துல ரைஸ் ஆகுது. அது என்னன்னா, இது போன்ற தொடர் குண்டுவெடிப்புகள் அதிக பலிகளை எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட, இன்னும் உங்க லீகல் டேர்ம்ல சொன்னா A1 A2 அந்த அடிப்படையில் யாருமே தண்டிக்கப்படவில்லை. கான்ஸ்பிரசி அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நேரடியாக தூக்கிலிடப்படக்கூடிய நிகழ்வுகளும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் தான் நடந்து வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அதற்கு இந்த அரசு நீதியை வாங்கிவிட்டது அப்படிங்கறதுக்காக இது போன்ற தண்டனை நிறைவேற்றப்படுகிறதா, இல்ல திரு கட்ஜு சொல்ற மாதிரி நீதிபதிகள் தாங்கள் சரியான நீதியை வழங்குகிறோம், இந்த ஒரு அநீதிக்கு நீதியை வழங்கிவிட்டோம்ன்றதை ப்ரூஃப் பண்றதுக்காக கொடுக்க போற தண்டனையாக எடுத்துக்கிறதா? இது போலீஸும் நீதித்துறையும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். போலீஸ் கவர்மெண்ட் எப்பயுமே பிளேயிங் டு தி கேலரி, வெகுஜன மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவங்களுடைய முதல்ல தலையாய கடமை ஓட்டு வாங்கி ஆகணும். இப்போ எந்த பாம்பே தொடர் குண்டு வெடிப்பாகட்டும், கோவை வெடிப்பாகட்டும், அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதை பண்ணுறாங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும், நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு காமிச்சாகணும். அவங்க அதாவது விக்டிம் ஜஸ்டிஸ்ன்றதை பற்றி பேசிக்கிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் கோர்ட்டு கூட இப்போ இந்திய சாட்சியல் சட்டத்தை வச்சு தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, எவிடன்ஸ் ஆக்ட்னு இருக்கு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இவருக்கும் தெரியும் மிஸ்டர், எத்தனை கேஸுகள் 27வது ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அக்யூஸ்டனுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா இவங்க நிறைய பேருக்கு வேலை கிடையாது. இவங்க எந்த கேஸும் கன்விக்ஷன் ஆகாது. நம்ம புலனாய்வுத்துறை போலீஸ் அதிகாரிகளுடைய திறமை பாராட்டத்தக்கது, மெச்சத்தகுந்தது. ரெண்டாவது இன்னும் ஒன்று, அதாவது 21 ஸ்டேட்மெண்ட் அக்யூஸ்டுகிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம், நான் இந்த திருமணிக்கு போனேன், திருமணிக்கு எதை எழுதுவாங்க, எழுதிட்டு நான் அந்த தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு அதில் ரெக்கவரின்னு ஒன்று காட்டுவாங்க. நாங்கள் போனேன், சைக்கிளில் போனேன், அங்கே சைக்கிள் நிப்பாட்டி நாங்கள் போனேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதாவது சட்டம் சொல்கிறது என்னென்னா, ஃபேக்ட் இஸ் டிபோஸ்ட் ஆஸ்
டிஸ்கவர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. as if இங்க என்ன சொல்லுவாங்க, சைக்கிள் டிஸ்கவர் பண்ணணுவாங்க. சைக்கிள் டிஸ்கவர் பண்ணி எத்தனை நூற்றாண்டு ஆச்சு? இது மாதிரி இன்னொன்று இதெல்லாம் போலீஸ்காரர் ஏற்கனவே ப்ரீ கவுன்சில் சொல்லியிருக்க, நம்ம இதில் போலீஸுக்கிட்ட கொடுக்குற போலீஸுக்கு இன்னும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்னன்னா, ஒரு கேஸை விசாரிச்சுட்டு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன், அவரே மாலை ப்ளீஸ் கைண்ட். இது மாதிரி போலீஸுக்கிட்ட கொடுக்கிற குற்றவாளி கொடுக்கிற வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுது. ஆனா அதுல தடாவில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனா அதுலயே எல்லாம் போலீஸ்காரங்கிட்ட கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் கன்விக்ஷன். இவங்க புலனாய்வுல ஒண்ணும் பண்றது கிடையாது. ப்ளீஸ் இருங்க சார், ப்ளீஸ் அதுல என்னன்னா, பிஃபோர் த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா இருக்கணும். லோயர் கோர்ட், அதாவது கீழ் ரேங்க் அதிகாரிகள் தான் அதை மாதிரி பண்றாங்க, மேல் ரேங்க் அதிகாரிகள் அதை மாதிரி பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாப் கோர்ட், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவிலே ஒரு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, போலீஸ் அதிகாரிகள் எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ணிட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தயார் பண்ணிட்டு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்திலிருந்து கீழே நோக்கி போறாங்க. ஆனா ஒப்புதல் வாக்குமூலம் புலன் விசாரணை ஆரம்பிச்சு அது ஒப்புதல் வாக்குமூலத்தில் போயிட்டு முடியுறதுன்னு கிடையாது. அதே இதுல இங்கிலாந்துல மற்ற நாடுகள்ல ஒப்புதல் வாக்குமூலம் இல்லாமலே அது பொய்யின்ல இல்லாமலே நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் ஹைகோர்ட் சொல்லிச்சு. அதை இன்னும் ஃபாலோ பண்ணணும், சட்டத்திலையும் இருக்குது. அது இந்திய சாட்சிய சட்டத்திலையும். துரதிர்ஷ்டவசமா நம்ம போலீஸ் அடிக்க வேண்டியது பிடிக்கும். அந்த இடத்துல தான் திரு சித்தனன் ஒரு கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு, ஒருவர் தண்டிக்கப்படுறாரு, இல்ல அவர் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னா அதை நிரூபித்தாக வேண்டிய நிர்பந்தம், இல்ல குறைந்தபட்சம் இத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி தந்தோம் அப்படிங்கிற நிர்பந்தம் டிஃபென்ஸ் சைடுக்கு இருக்கு. அது அரசு வழக்கறிஞர்களா தொடங்கி அந்த வழக்கை விசாரித்த காவல்துறை வரைக்கும் இருக்கிறது. அதற்காகவே இந்த வழக்கில் பல கட்டங்களில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கின்ற விமர்சனம் இருக்கு. இல்ல, மிக தவறான கருத்து இது. அதாவது நாங்கள் எவிடன்ஸை பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ சார் நிறைய போலீஸ் ஒரே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் ஒரு 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் மட்டுமே ஒரு கன்விக்ஷன் வாங்கிக்கிறாங்க, மாலையை போட்டுக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இல்லாம நீங்க ஒரு கேஸ் வச்சீங்க, நான் பேசணும், நீங்க பேசுங்க, நான் இன்டர்வியூ பண்ண, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி அதாவது போலீஸ் ஸ்டேட்மெண்ட் given to a police officer is not admissible இங்க சொல்லியாச்சு. இங்கிலாந்துல அப்படி கிடையாது. ஸ்டேட்மெண்ட் given to a police officer is totally admissible. இங்க ஏன்னா பொதுமக்களே அப்படித்தான் இருக்காங்க, நிர்பந்தப்படுத்துறாங்க, அல்லது அரசியல்வாதி அப்படி இருப்பாங்க, போலீஸ் நம்ப வேண்டாம் சொல்லி அன்னைக்கு வெள்ளையர்கள் நம்ம நாட்டு போகும்போது யாருமே நம்பல. போலீஸ் அவர்கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் 24 செக்ஷன் பிரகாரம் செல்லுபடி ஆகாது. ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒரு புதிய ஒரு ஃபேக்ட் கண்டுபிடிக்கப்பட்டால் அது அட்மிஷன் சொன்னாங்க. இந்த கேஸை பொறுத்தமட்டில் என்னோட கேள்வி இந்த யாக்கூப் மேனன் வழக்கா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வழக்குகள் தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்தவங்க எல்லாமே கான்ஸ்பிரசி, நீங்க ராஜீவ் காந்தி இருக்காங்க, இல்ல உங்க பாட்டு நிர்பந்தம் இல்லைன்றதை சொல்லிட முடியுமா? மெயின் அக்யூஸ்ட கைது பண்றதுல தோல்வி அடைந்திருக்கு காவல்துறை. மெயின் அக்யூஸ்ட் இது வரைக்கும் கொண்டு வர உங்க பாயிண்ட் தான் நான் வர்றேன். இந்த பாயிண்ட்ல இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, A1 தாவூத் இப்ராஹிம் இருக்கலாம், A2 டயர் மேமனா இருக்கலாம், A3 தான் இவர் யாக்கூப் மேமனா இருப்பாரு. A1 A2 வெளியே அப்ஸ்காண்டிங்கா இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல, சார்ஜ் ஷீட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. A3 எப்படி ஃபுல்லா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வர முடியும், அவர் கன்விக்ஷன் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க அங்க இருந்து இயக்குனவங்க தான் வெளியவங்க எல்லாம் அவங்கள கன்விக்ஷன் பண்றதை யாருமே क्वेश्चन பண்ணவே இல்ல. இங்க இருந்து நீங்க அந்த இடத்துல ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்தி நினைக்கிறேன். கன்விக்ஷனை இங்க யாரும் क्वेश्चन பண்ணவே இல்ல. மரண தண்டனை கான்ஸ்பிரசியில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை நடத்தினவங்க வெளியில இருக்காங்க. அந்த கேள்வி அந்த பாயிண்ட் தான் யாரும் எதிர்க்கவே இல்ல. அந்த பாயிண்ட் தான் வர்றேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க A1 A2 மாட்டாமே இருந்தா கூட, அப்ஸ்காண்டிங் இருந்தா கூட, A3 and அதர் அக்யூஸ் எல்லாமே 149 IPC பிரகாரமும் 114 IPC பிரகாரமும் அபட்மெண்ட்டுக்கும் காமன் ஆப்ஜெக்ட்டுக்கும் they are equally liable as if each one has committed every offense equally liable. அதே தண்டனை அவங்களுக்கு உண்டு. கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேसेस அப்படிங்கற விஷயத்தினுடைய அடிப்படை கிரைட்டீரியா, அடிப்படை நிபந்தனை என்பது இந்த கூட்டு மனசாட்சியின் எதிரொலி. அதைத்தான் நீதிபதிகளும் செய்யறாங்க. மக்கள் இந்த மரண தண்டனை விரும்புறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டே வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதில் 2 விஷயங்கள் இருக்கு செம்மல். ஒன்று கூட்டு மனப்பான்மை. கூட்டு மனப்பான்மை அப்படின்றது ஒரு கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அது இந்தியாவில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம யாக்கூப் மேமனை தூக்கிலிடக்கூடாது
என்று பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் யாக்கூப் மெமனை தூக்கிலிடக்கூடாது என்பது அரசியல் கட்சிகளும் சரி, அரசியல் தனிப்பட்ட அரசியல்வாதிகளும் சரி, சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட் எங்களை போன்ற பல்வேறு என்ஜிஓவை சேர்ந்தவர்களும் சரி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிடுவதற்கான வாய்ப்பே இல்லையே. கூட்டு மனப்பான்மை எங்கு வருகிறது அங்கு? அப்போ வேறுபட்ட கருத்துக்கள் இங்கு உள்ளன. அந்த வேறுபட்ட கருத்துக்களை நாம் இப்ப கன்சிடர் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றது நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க கொண்டு வந்தது செம்மல் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆகஸ்ட் 2012 வந்து 14 ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்டை சேர்ந்தவர்கள், ஹைகோர்ட்டை சேர்ந்தவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் பல்வேறு தருணங்களில் 9 கேசஸ், டெத் ரோ கான்விக்ட் கேசஸ்ல வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸை அப்ளை செய்வதில் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கடிதத்தை அப்பொழுது எழுதினர். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். அதாவது டெத் பெனல்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே சில கேசஸ்ல வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வந்து இதுல அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய வேர்டிக்டே வந்து குவெஸ்டின் செஞ்சதாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் வந்துள்ளன. சோ இது வந்து இந்த விதமான குழப்பங்களே நிலவில் உள்ள நேரத்தில் நம்ம வந்து ஒருத்தரை போய் தூக்குல போட்டு அவர் திரும்ப வந்து உயிரோட கொண்டு வர முடியாது. சோ வாட் கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆர் வி டாக்கிங் அபவுட் ஹியர்? சரி, நம்ம இறுதி கருத்தை கேட்க வேண்டிய இதில் இருக்கிறோம். அர்ஜுன் சம்பத், இறுதியாக இந்த தலைப்பை நாம் எடுத்து விவாதத்தின் அடிப்படையில் உங்க இறுதி கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணலாம். அன்பிற்குரியவர்களே, குற்றமிழைத்த பயங்கரவாதிகள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம், இந்திய உச்சநீதிமன்றம் என்ன தண்டனை விதிக்கிறதோ அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதிலே கூட சிறுபான்மையினர், இந்த ஜாதியினர், அந்த ஜாதியினர் என்று சொல்லி அதிலும் கூட அரசியல் சுயலாபம் தேட நினைப்பது என்பது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்லிணக்கத்தை சீர்குலைத்து விடும். அருள்கூர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது மனித உரிமை ஆர்வலர்களோ மேலும் மேலும் இஸ்லாமிய மக்களை எங்களிடமிருந்து பிரிக்காதீர்கள், அவர்களை தனிமைப்படுத்தாதீர்கள் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல இந்துத்துவ அரசாங்கம் ஏதோ செய்துவிட்டது, தூக்கில் போட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்துத்துவ அரசாங்கம் வந்த பின்னால் இவருக்கு தூக்கு தண்டனை என்று நீதிமன்றம் அறிவிக்கவில்லை. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த அரசு வந்த பிறகு இந்த இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வழக்கு நடத்தி முடிக்கவில்லை என்ற காரணத்தினாலே நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. இரண்டாவது, மாலேகாம் விவகாரம் இங்கே சொன்னார்கள். மாலேகாம்ல பிராக்யா என்ற அந்த சாது அம்மையார், அவர் மீது இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அவர் புற்றுநோயால் பாதித்து இருக்கிறார். அவருக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை வேண்டும் என்று சொல்லி மோடி அரசு வந்த பின்னாலும் கூட மருத்துவமனை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையிலே கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கவில்லை. அதற்கு மாறாக தவறான பிரச்சாரம் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அரசு வழக்கறிஞர்களிடம் நீங்கள் இந்த வழக்கை மெதுவாக கொண்டு செல்லுங்கள் என்று அரசு சொன்னதாக சொல்லுகிறார்கள். அந்த அரசு வழக்கறிஞருடைய 5 ஆண்டு கால இல்ல அதுல எனக்கு ஒரு மாறுபட்ட விஷயம் இருக்கு. ஏன்னா ஆன் ரெக்கார்ட்ல அரசு தவறான பிரச்சாரம் இல்ல, அதை வழக்காடிய வழக்கறிஞரே சொன்ன விஷயம். நான் அதுதான் சொல்றேன். என்ன வந்து எனக்கு பிரஷர் இருந்துச்சு, அந்த வழக்கறிஞர் தான் சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு, யாரும் வெளியே சொல்லி. நல்ல சட்டம் படித்தவர்கள் இருக்கிறார்கள். குற்ற பத்திரிகையே வழங்காத போது அங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வேலையே கிடையாது. இதுவரை எத்தனை முறை அந்த வழக்கிற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள்? அது ஒரு கன்சிஸ்டன்டான விஷயம் தானே சார். அது ஒரு தனிப்பட்ட ஐசோலேட்டட் கேஸ். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிராக்யா விஷயத்துல அப்பியரே ஆனது கிடையாது. அவங்களுக்கு வேலையே இன்னும் வரல. பிராக்யாத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான அந்த பிளாஸ்ட் அந்த நடந்த ரயாட்ஸ் இந்த விஷயத்துல தான் அவங்க இருக்காங்க. பிராக்யா விஷயத்துல சொல்றேன், தவறான பிரச்சாரம் இந்து சாமியார் என்றதுனால சொல்றேன். போயிட்டு இருக்கோம் இறுதி கருத்து. ஆக அந்த அம்மையாருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட்ல முடியுது. இந்த 5 ஆண்டு அவங்க வேற இடத்துக்கு போகணும். அவங்க அதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி என்னை மாற்றி விட்டார்கள் என்று சொல்வதற்காக சொன்ன குற்றச்சாட்டு, அதை எடுத்துக்கொண்டு அரசியல் சாயம் பூசுகிறார்கள். எனவே இல்ல இதுல வந்து நீதியரசர் சதாசிவம் அவர்கள் தான் இதை தூக்க உறுதி செய்யறாரு. யார் சொன்னாலும் அதுதான் உண்மை. கிரகாம் ஸ்டெயினுடைய அந்த ஆஸ்திரேலிய பாதிரியார்களுடைய கொன்ன தாராசிங்கனுடைய இதை வந்து கீழே வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. மேலே வந்து சிபிஐ வந்து மேலே வந்து அப்பீல் பண்ணும்போது அவர் சொன்னார், இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் வந்து இவங்க மதமாற்றம் செய்ய முயற்சி செஞ்சாங்க, அதனால் இது வந்து சரிதான், அதனால் நாங்கள் வந்து இவங்களை ஏற்கனவே வந்து என்ன இது இருந்தோ அதே தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னா சதாசிவம் அவருடைய இது வந்து இப்போ வந்து இந்த யாக்கூப் மேனனுடைய இதை உறுதி செய்கிறாங்க. என்ன எங்களை பொறுத்தளவு இந்த சட்ட ரீதியாகவோ
இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மரண தண்டனை தொடர்பான விவாதத்தில் அம்பேத்கர் மரண தண்டனை ஒழிப்பே இந்த நாடு செய்ய வேண்டியது, இந்த தேசம் அகிம்சையை போதிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுவே அவர்கள் ஆதிகாலம் தொட்டு வழக்கமாய் இருக்கிறது. நடைமுறையில் அகிம்சையை இந்த தேசம் கடைபிடிக்கவில்லை என்றாலும் அதை ஒரு நற்பண்பு என்கிற வகையில் சொல்லி வருகிறது. அதன் அடிப்படையிலாவது மரண தண்டனையை முற்றிலுமாக இந்த நாடு ஒழிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அது பீட்டன் ட்ராக்கு போக வேண்டாம். நான் கூட மரண தண்டனைக்கு எதிரானவன். அதாவது இந்தியா பல்வேறு இன மொழி பேசுகிற மக்களை கொண்ட நாடு. நம்ம தான் சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறோம். நீதியை பரிபாலனம் பண்ணும்போது ஜஸ்டிஸ் டன் யூஸ் டு பி சீன், அதை வெளிப்படை பார்க்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்கணும். இப்படிப்பட்ட இதுவில் பல்வேறு இன மொழி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற வசிக்கல ஒரு சென்சிட்டிவான ரொம்ப உணர்வுபூர்வமான பிரச்சனைக்குரிய விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் கையாண்ட விதம் சரியில்லை. இதுதான் என்னுடைய கருத்து. இதை 5 மணிக்கு தீர்ப்பு சொல்லாத 2 நாள் 3 நாள் போட்டு சொல்ல, இதை he is found guilty தூக்கிலிட போறேன்னா பண்ணட்டும். அதை விரைவா பண்ணின ஜஸ்டிஸ் அப்படியே வேகப்படுத்த ஒரு சாரார் மனசுல அதிருப்தி ஏற்படுத்துது. அதை தவிர்த்து இருக்கலாம். அவர் அந்த கடைசி 12 எபிசோட பத்தி பேசுறாரு. இல்ல, ஒரு குற்றம்னா குற்றம் தான், கொலைனா கொலை தான். அந்த கொலையை பண்ணவர் அல்லது ஒரு பயங்கரவாதத்தை பண்ணியவர் ஒரு ஏழை அல்ல ஒரு பணக்காரன் அல்ல இந்த ஜாதி சேர்ந்தவர் அந்த ஜாதி இந்த மத ஜாதி சேர்ந்தவர் என்று ஒரு அதுக்கு ஒரு முலாம் பூசப்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சட்ட புத்தகத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் இந்திய தண்டனை சட்டத்தில் திருநாட்டு ஒரு கொலை செய்தால் அதுக்கு மரண தண்டனை என்று இருக்கிறது. செக்ஷன் 28 சிஆர்பிசி பிரகாரம் மரண தண்டனைக்கு இது ஒரு கொலை வழக்குக்கு மரண தண்டனை வழங்கலாம் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டத்தின் படி நீதி பரிபாலனை செய்யப்பட்டு தான் இதில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்க சூழ்நிலையில ஒரு டெட்டரன்ஸ் வேணும் அப்படின்னா நிர்பயா கேஸுக்கு அப்புறம் செக்ஷன் 370 and 376A and D இந்த வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி என்னாச்சு, லைஃப் சென்டென்ஸ்னா ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் 20 இயர்ஸ் அப்படிதான் இருந்தது. அதை ரெமிஷன் மத்தெல்லாம் போக 14 இயர்ஸ்ல வெளிய வந்தலாம் இருந்தது. ஆனா செக்ஷன் 370 376 ஐபிசில புதுசா இப்ப என்ன அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கோம், லைஃப் சென்டென்ஸ் மீன்ஸ் till the natural life of the offender அப்படி சொல்லி அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த டெத் பெனல்ட்டிக்குள்ள இல்ல கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இப்ப கூட இந்த இளம் குற்றவாளிகளை பொறுத்த மட்டும் அந்த விஷயங்கள வேண்டாம், நீங்க டெத் சென்டென்ஸ் கண்டிப்பாக இப்படிப்பட்ட அமெண்ட்மென்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஒரு ஹீனஸ் கிரைம் சொல்லும்போது ஸ்டாட்யூட் புக்ல as on date டெத் பெனல்ட்டி இருக்கும்போது டியூ ப்ராசஸ்ல அப்சர்வ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் பல்வேறு விதமான நியாயமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்பட்டு நேரம் கடந்துருச்சு. இருந்தாலும் நீங்க சொன்னது எனக்கு ஒரு கருத்து இருக்கனால கேட்கிறேன். டெத் பெனல்ட்டி அபாலிஷன் அப்படிங்கிறது ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் தானே, அத கரண்டா இந்த புக்ல இருக்கு, அதுக்கான நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ற வாதம் அத நீங்க எடுங்க. நீங்க நல்லா நீங்க வாதாடுங்க, பார்லிமென்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வாங்க, பினல் லால இருந்து எடுத்துருங்க. நீங்க இல்ல அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் முடிற வரைக்கும் தான நிறைவேற்றிட்டே இருக்கலாம் அப்படினு சொல்ல வரீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதே வழக்குல 12 பேருக்கு டெத் பெனல்ட்டி கொடுக்கப்பட்டது முதலில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொன்னாங்க, இல்ல ரேராசா கேஸ்ல 11 வரல, கம்யூட்டட் டு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் சொன்னாங்க. யாக்கூப் பேமெண்ட் மட்டும் தானே சொன்னாங்க. ஏன்னா மேஜர் ரோல் சொல்லி அந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றி. திரு அர்ஜுன் சம்பத் மற்றும் நந்தினி, உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு ஏற்பட பேசாமல் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.